வணக்கம் தமிழ் சொந்தங்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்ற வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பினை வழங்க இருக்கிறோம். தவறாமல் பாருங்க. நம்ம கதிரவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அபுதாபியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் புதிய 10 வருட ப்ளூ விசாவை அறிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மைக்கு, அதாவது என்வாயரன்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, மிகச்சிறந்த பங்களிப்புகளை செய்த நபர்களுக்கு ப்ளூ ரெசிடென்சி வழங்கப்படும். ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் கூறியதாவது: ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 2024ஆம் ஆண்டை நீடித்து நிலைத்து நிற்கும் ஆண்டாக அறிவிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜனாதிபதியின் தேசிய உத்தரவுகளுக்கு இணங்க நாங்கள் ப்ளூ ரெசிடென்சி என்ற 10ஆண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம். கடல்வாழ் உயிரினங்கள், நிலம் சார்ந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் அல்லது காற்றின் தரம், நிலைப்புத் தன்மை தொழில்நுட்பங்கள், வட்டப் பொருளாதாரம் அல்லது தொடர்புடைய துறைகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அசாதாரண பங்களிப்புகளை செய்தவர்களுக்கு இது வழங்கப்படும். UAE முதல் ஓமன் வரை ஹபீத் ரயில் நெட்வொர்க்கில் தயாரிப்புகள் தொடங்குகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஓமன் இடையே ரயில் இணைப்பை நிர்மாணிப்பதற்கான ஆயத்த பணிகள் முழு வேகத்தில் தொடங்குவதாக ஹபீத் ரயில் அறிவித்தது. 60 பாலங்கள், 34 மீட்டர் வரை உயரம் மற்றும் 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்கப் பாதைகள் ஆகியவற்றைக் கொண்டதாக இந்த பாதை அமையும். இந்த திட்டம் 2 வளைகுடா நாடுகளை இணைக்கும் முதல் வகை இரயில்வே நெட்வொர்க் ஆகும். மற்றும் பிராந்தியம் முழுவதும் இது கணிசமான சரக்கு அளவை கையாள முடியும். இரு நாடுகளிலும் உள்ள 5 பெரிய துறைமுகங்கள் மற்றும் பல தொழில்துறை மற்றும் ஃப்ரீசோன்ஸ் இணைக்கும் ஹபீத் ரயில், பாரம்பரிய தரைவழி போக்குவரத்து முறைகளுடன் ஒப்பிடும்போது கப்பல் செலவுகளில் 40% குறைப்பு மற்றும் போக்குவரத்து நேரங்களை 50% குறைப்பதாக உறுதியளிக்கிறது. கனடாவில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ. கனடாவின் மேற்கு மாகாணமான அல்பெர்டாவில் நேற்று திடீரென காட்டுத்தீ பரவியது. காற்று வீச்சு அதிகமாக இருந்த காரணத்தால் கட்டுக்கடங்காமல் காட்டுத்தீ வேகமாக பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் சம்பவ இடத்திற்கு வந்து அங்குள்ள காப்புக்காடுகளில் பரவியிருந்த தீயை அணைக்க போராடினர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனப்பகுதியையொட்டி அமைந்துள்ள பீகன் ஹில், அபசண்ட், பிரேரி கிரீக் உள்ளிட்ட நகரில் வாழ்ந்து வரும் 6000 பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு வெளியேற்றப்பட்டனர். இதனால் அங்குள்ள சாலைகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு வெளியேறியதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சிலர் காயம் அடைந்தனர். சென்னையில் பறக்கும் டாக்ஸி. சென்னையில் போக்குவரத்து நெரிசலுக்கு பஞ்சமே இல்லை. அதிலும் சென்ட்ரலில் இருந்து தாம்பரம் வரை செல்வதற்கு சுமாராக 2 மணி நேரம் வரை ஆகும். இவ்வாறு இருக்க சென்னை சென்ட்ரலில் இருந்து தாம்பரம் வரை செல்ல 10 நிமிடங்கள்தான் ஆகும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது சாத்தியமாகப் போகிறது. அதாவது சென்னை IITயின் பிளான் 200 என்ற பெயரில் டாக்ஸியை தயாரித்துள்ளது. இந்த டாக்ஸி 2 இருக்கைகள் கொண்ட வடிவில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த டாக்ஸி மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் திறன் உடையதாகவும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த டாக்ஸி 2 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் உயரம் வரை பறக்கும் தன்மையுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்ட்ரலில் இருந்து தாம்பரத்திற்கு வெறும் 10 நிமிடங்களில் சென்றுவிட முடியும். இதற்காக கால் டாக்ஸி விட 2 மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த டாக்ஸி 2025ஆம் ஆண்டுக்குள் செயல்பாட்டிற்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டாக்ஸி புகைப்படத்தை தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த திட்டம் இந்தியாவில் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இவ்வாறு இருக்க இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் எங்கு வேண்டுமானாலும் குறைந்த பட்ச நேரத்தில் சென்றுவிடலாம் என்பதால் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டுள்ளனர். நன்றி நேயர்களே, இத்துடன் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதிரவன் தமிழ் இசை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.